தந்தை வேதாத்ரி மகர்ஷி அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவிகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்கள் இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து உடலோம்பல் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு தந்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் அணிந்திருக்கும் அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் புத்தாண்டு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு உடலோம்பல். எல்லாரும் நியூ இயர் பிறந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம் நேற்று காலையில, அப்படித்தானே? அந்த தீர்மானங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தனா ஒட்டுமொத்த நல வாழ்விற்கான தேவைகளை தீர்மானமா எடுத்திருப்போம். என்னெல்லாம் பொதுவா தீர்மானம் எடுத்திருப்போம் அப்படின்னா, வாழ்க்கை அமைதியா இருக்கணும்னா இன்பம் ரொம்ப முக்கியம். அந்த இன்பத்துக்கு ரொம்ப அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, உடல் நோயற்று இருத்தல் முதல் இன்பம், மனம் கவலையுற்று இருத்தல் இரண்டாவது இன்பம், பிறருக்கு உதவியாக இருத்தல் மூன்றாவது இன்பம். சோ இதுல குறிப்பிட்ட முதல் இன்பத்தை பற்றி தான் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அந்த முதல் இன்பம் என்ன? உடல் ஓம்பல். இதை பிரித்து பார்த்தோம் என்றால் உடல் கூட்டல் ஓம்பல். ஓம்பல் அப்படின்னா பராமரித்தல், பேணுதல், பாதுகாத்தல் அப்படின்னு பொருள். எதை பராமரிப்போ, எதை பேணுவோம், எதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம் அப்படின்னா, எது நமக்கு ரொம்ப பொக்கிஷமா இருக்குதோ, எது போயிடுச்சுன்னா அது திருப்பி நம்மகிட்ட வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமோ, அதை தான் நம்ம பொக்கிஷமா வச்சிருப்போம். அந்த பொக்கிஷம் என்னன்னு பார்த்தானா நம்முடைய உடல். திருமூலர் சொல்றாங்க, உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பின் உள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். முதலெல்லாம் திருமூலர் என்ன நினைச்சிருக்காங்க? உடம்பு அப்படின்றது இழுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ரியலைஸ் பண்ணாங்க, அது இறைவன் வாழும் ஒரு ஆலயமாக இருக்கிறது. சோ இந்த நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கும் போது எல்லாரும் அவங்க மதம் சார்ந்த அந்த ஆலயத்துக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு எடுப்பாங்க.
பட் நமக்குள்ளாகவே இருக்கும் அந்த ஆலயம் எவ்வளவு ஒரு பொக்கிஷமா இருக்கிறது, அதை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும். கடவுளை கூட புரியணும்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ உருவம் கொடுத்து அதுக்குள்ளாக கடவுள் இருக்குது அப்படின்னு நம்ப வைத்து வழியில இன்று பக்தி மார்க்கம் சென்று கொண்டிருக்கிறோம். சோ எந்த ஒரு புரிதலுக்கும் ஒரு உடம்பை கொடுத்து உருவத்தை கொடுத்தாங்க. அந்த உருவம் எப்படி பொக்கிஷமானது? சித்தர்கள் உடம்பை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, உடம்பு அப்படின்னா ஐம்பூதங்களால் ஆனது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நிலம் வந்து எலும்பாக, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கெட்டி பொருளாக இருந்தது. நீர் வந்து இரத்த ஓட்டமாக, காற்று வந்து நாம் விடும் பிராணனாக, நெருப்பு நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதாகவும், விண் வந்து உயிராகவும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படித்தானே? அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது இத மெஞ்ஞானிகள் ஒரு விதமா புரிய வச்சாங்க. பூதங்களோட கூட்டு உடம்புன்னு சொன்னாங்க. விஞ்ஞானிகள் இதை எப்படி சொன்னாங்க? உடல் என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இரு வேறுபட்ட ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட உடல் உடம்பு இதுக்கு வேறுபாடு இருக்கு. உடல் அப்படின்னா ஹோலிஸ்டிக்கா காமிக்கிறது உடல். உடம்பு அதுக்குள்ள இருக்க ஒரு ஒரு ஆர்கனும் சேர்ந்து சொல்றது வந்து உடம்பாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும், ஓம்ப வேண்டும். அதுதான் இன்று நம்மோட தலைப்பு, உடல் ஓம்புதல். இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு பரிணாம வளர்ச்சியில எப்படி இருந்துச்சுன்னா, பல ஆண்டுகளாக நம்ம விலங்கினங்களாக தான் வாழ்ந்துட்டே இருந்தோம். அப்போ ஒரு ஒரு விலங்கினமா ஒரு ஒரு சின்ன ஒரு செல் உயிரிலிருந்து அப்படியே வரப்போது எல்லா பதிவுகளையும் சேர்ந்து மனிதன் வந்து அந்த இறைவனோட பூந்தோட்டத்துல இறுதியாக தான் மனிதனாக நம்ம உருவானோம். அந்த மனிதனாக உருவான பின்பு என்ன ஆச்சுன்னா, மனிதன் வாழத் தொடங்கினாங்க. அந்த வாழும் பொழுது ஒரு ஒரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துதான் இருந்துச்சு. உடல் ஆரோக்கியமா இருந்தா அந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஏதாவது ஒரு வந்துச்சு, ஒரு சுகக்கேடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கவலையுற்ற ஒரு தினமாக, ஒரு அந்த நாள்ல கடந்து செல்வதே ரொம்ப ஒரு பேர்டனா இருந்துச்சு. அப்ப உடல்ல ஏன் நோய் வந்துச்சு? நல்லா பஞ்சபூதங்களோட கூட்டு நல்லா இருக்குது, ஏன் நோய் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, வள்ளுவம் சொல்கிறது, மிகையினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலால் எண்ணிய மூன்று. அந்த மிகையினும் குறையினும் என்னன்னு பார்த்தானா, அது வந்து உடம்புல மகான் நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இதுல ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு, ஏதாவது ஒரு ஓட்டம் வந்து நேராக செல்லாமல் சற்று பாதை மாறினாலோ, அதிகமாகவோ குறைவாகவோ தேக்கமோ ஏற்பட்டா அந்த உடல்ல வந்து நோய் வந்துருது. அந்த உடல்ல நோய் வரும் பொழுது அது நம் உடம்பை பாதித்து நமக்கு அன்றைய தினம் ஒரு சோர்வோ ஒரு சலிப்போ ஏற்படுது. சோ இப்படிப்பட்ட உடம்ப வந்து நம்ம பொக்கிஷமா பாதுகாத்தாதான் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அந்த அந்த காலங்கள்ல வாழ்ந்த மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் வந்து நமக்கு வழி செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் இந்த யோகா கலை அப்படின்னா நமக்கு எல்லாம் வேகமா ஞாபகம் வருதுன்னா, நம்ம பதஞ்சலி முனிவர் நமக்கு ஞாபகம் வராங்க. அவங்கதான் நமக்கு அஷ்டாங்க யோகத்தை முறைப்படுத்தி கொடுத்தார்கள். நமக்கு எல்லாம் தெரியும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. இது எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க. அந்த வழியில வகையில வந்த நம் மகான் வந்து இந்த ஆசனம், பிராணாயாமம்ன்ற கலையை வந்து ரொம்ப எளிமையா நமக்கு கத்து கொடுத்தாங்க. எளிமைனா எப்படி எளிமை அப்படின்னா, ஒரு 8 வயசு குழந்தையில இருந்து வாழ்நாள் முழுவதும் செய்யற அந்த பயிற்சியை நமக்கு கத்து கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை நாம் இன்னைக்கு ரொம்ப எளிமையா செய்யறோம். அவங்க எளிமையா அதை கத்துக்கிட்டாங்களான்னா, தன்னுடைய உடம்பை ஆராய்ச்சி கூடமாக மாற்றி அந்த உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்தாங்க. இவ்வளவு எளிமையான உடற்பயிற்சி இருக்குது. இந்த காலகட்டத்துல எல்லாரும் கேட்பாங்க, ஒரு வீட்டுல ஒரு 15 வயசு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அவங்ககிட்ட போய் சொல்றோம், ஒழுங்கா கத்துக்கோ, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிடு, மார்னிங் அண்ட் ஈவினிங் தவம் பண்ணிடுங்க, காயக்கல்பம் பண்ணிடுங்கன்னு சொன்னா அவங்க கேட்கிற கேள்வி என்ன? ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் கேட்கிற எல்லாரும் கேள்வி என்ன தெரியுமா? நான் ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? நான் ஹெல்தியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, அதுக்கும் மகான் வழி சொல்றாங்க.
நம்ம உழைச்சிட்டே இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை தேவையை நோக்கி அந்த வாழ்க்கையை வளங்களை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். பண்ணிட்டு ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும் பொழுது எல்லா தேவைகளும் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா அதை முழுமையா நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா அது அனுபவிக்கிறது இல்ல. ஃபியூச்சருக்காக உழைச்சு உழைச்சு டெபாசிட் பண்ற நாம் இந்த உடல் நலமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஓட்டங்களை சீராகி அந்த ஓட்டங்கள் சீராக்கும் பொழுது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான நல்ல விஷயங்களை நம்ம பாடிக்கு டெபாசிட் பண்றோமோ அப்படின்னா யாரும் டெபாசிட் பண்றது இல்ல. ஏன் உடற்பயிற்சி அவசியம் அப்படின்ற அந்த குழந்தைகளுக்கோ இந்த மிடில் ஏஜ் பீப்புளுக்கோ என்ன ஆன்சர் மகா நமக்கு தெளிவா சொல்றாங்க. காலையிலிருந்து இந்த உடம்பு வந்து இயங்கிக் கொண்டே இருக்குது. இப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்க அணு அடுக்குகள் சீராக இருப்பதில்லை. அதுல வந்து ஒரு வேரியேஷன் இருக்கு. அப்படி ஒரு கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுது. அதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். என்ன ஆகுது, ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அது மூலமாக ஜீவகாந்த ஆட்டம் வந்து பரவிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆகும் பொழுது அங்க அந்த காந்த ஓட்டத்துல ஒரு தேக்கம் ஏற்படுது. இந்த காந்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா டெய்லி நம்ம உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். இந்த காந்த ஓட்டம் டெய்லி நம்ம உடற்பயிற்சி செய்து கொண்டு இருந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பாதிப்பு உடலையே ஏற்படுது. அதை நம்ம யோசிச்சு பார்த்தானா நம்ம பதிவு பிறவி தொடரா நம்ம வந்ததுனால பெற்றோர்களிடமிருந்து நம் மூத்தோர்களிடமிருந்து நமக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பாதிப்புகளை சரி செய்யறதும் என்ன பண்ணா இந்த உடற்பயிற்சி அவசியமாகிறது அப்படின்னு வந்து மகா நமக்கு சொல்றாங்க. சரி, இந்த பயிற்சி எல்லாம் நாங்க செய்யறோம், இந்த பயிற்சி செய்யறதுனால பலன்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த பலன்கள் பொதுவான உடற்பயிற்சி செய்யணும். இப்ப சயின்ஸ்ல சொல்றாங்க எந்த இடத்துல எடுத்தா 2026ஆம் ஆண்டு என்னவா இருக்கணும், முதல்ல உடற்பயிற்சி செய்யுங்க அப்படி சொல்றாங்க. இந்த உடற்பயிற்சி என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு பதில். இந்த உடற்பயிற்சி எதனால வருது, ஓகே நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சா கூட இன்று அந்த கால மாறுபாடுல ஒரு குளிர் ஒரு சூழல் வந்து உலகம் முழுதும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால் கூட நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்புல இருந்து வெளியே வரணும் உடற்பயிற்சி ரொம்ப தேவையாகிறது. அடுத்ததாக ரொம்ப இயல்பா இருக்கிறோம், காலம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு வான்கோழியில் இருந்து வரும் அந்த ஆற்றல் சரியான விதத்துல நம்மால் ரிசீவ் பண்ண முடியலன்னா அப்பவும் நமக்கு இந்த உடலில் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பெல்லாம் சரி செஞ்சு நம்ம உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சிகள் மூலமாக அணு அடுக்குகள் சீராகி நோய் எதிர்ப்பாற்றல், இப்போ நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாதனாலதான் எல்லா வியாதிகளும் வருகிறது. இந்த உடற்பயிற்சி மூலமாக நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு நாளடைவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், கடந்து வந்து அந்த 2020ல நடந்த விஷயங்களுக்கு நிறைய அன்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுக்கு நாம் விடாது செய்த உடற்பயிற்சி தான். அந்த உடற்பயிற்சி தான் நமக்கு எந்த தொற்று நோயிலிருந்து நம்மளை பாதிக்காம வெளிக்கொண்டு வந்துச்சு. சோ நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த உடற்பயிற்சியில கிடைக்கிறது. அப்புறம் தீராத நோய், அஷ்டகர்ம நோய்கள்மாங்க, இது தீரவே தீராது அப்படின்னு சொல்ற நோய்களை கூட இந்த பயிற்சிகள் மூலமாக நம்மால் சரி செய்ய முடியும். ஒரு 40 வயது ஆனப்புறம் ஒரு கை கால் வலிக்குது, எலும்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மொபிலிட்டி நடக்கும்போது ஒரு தள்ளாட்டம் 50 வயசுல எல்லாம் நடக்கும். அந்த மொபிலிட்டினால என்ன ஆகுதுன்னா எலும்பு தசை வலிமையை இழந்து விடுகிறது. அது ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது, அது பண்ண முடியல அப்படின்னா அந்த எலும்பு தசை வலிமை பெறும். அது ஒரு முக்கியமான விஷயம். உடற்பயிற்சி தானே செய்யறோம், இதுல என்ன மாற்றம் வருதுன்னு பார்த்தா உடற்பயிற்சி தெளிவாக செய்வதன் மூலமாக மனதளவில் மாற்றம் வருகிறது. உடற்பயிற்சி செய்துட்டு அடுத்த 20 நிமிஷம் நம் தவத்துக்கு உட்காரும் பொழுது அந்த உடலும் சீராக இருக்கிறது. தவத்தை டீப்பா செய்யறதுக்கு அந்த மனமும் அந்த குறைந்த அலைச்சூழலுக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போயிருது. இதெல்லாம் பண்ணிடுறோம். இன்னைக்கு உலகளாவிய பார்த்தா 30% ஆஃப் த பீப்புள் எதுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இன்சோமீனியான்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கம் இல்லாம, தூக்கத்துல வந்து 3 நிலை இருக்குது. முதல் நிலை எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஆழ்ந்த தூக்கம் ஒண்ணு இருக்குது. அந்த ஆழ்ந்த தூக்கம் நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் நாம் செய்தால் மட்டும்தான் அடுத்த நாள் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆழ்ந்த தூக்கம் 30% இல்லாதனால அடுத்த நாள் அவங்களால வாழ முடியல, ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியல. சோ இந்த ஆழ்ந்த தூக்கம் இந்த உடற்பயிற்சி மூலமாக
நல்லபடியா கிடைக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுட்டோம். அப்ப அடுத்ததாக என்ன, மனிதன் 120 வருஷம் நல்லபடியா ஆரோக்கியமா வாழ்வதற்காக பிறந்தவங்க 60 70 சராசரியா 63 to 68 இயர்ஸ் தான் இன்னைக்கு மனுஷங்க வாழ்றாங்க. அந்த நிலையை மாற்று ஒரு 80 85 வயது வரையும் நாம் நீள் ஆயுள் வாழ்வதற்கு இந்த உடற்பயிற்சி நமக்கு உதவி செய்கிறது. அப்போ இந்த உடற்பயிற்சி மட்டும் வாழ்க்கையாயிடுமா, இதை மட்டும் செஞ்சா போதுமா? ஏன்னா இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டா போதுமா? அதற்காக தான் மகான் நமக்கு மனவளக்கலையை எல்லா பயிற்சிகளும் எல்லாம் சேர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நாம் நல்ல வாழணும், இந்த உடல் நலமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை அப்படியே மகான் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. 5 அளவு முறை காத்து வாழ வேண்டும். அந்த 5 அளவு முறை காத்து வாழ வேண்டும்னா முதல்ல உணவு சொல்லியிருக்காங்க. சீரான சத்தான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உறக்கம், ஏற்கனவே சொல்லிட்டோம். குவாலிட்டி ஸ்லீப், நல்ல ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. உழைப்பு, இளம் வயதுல கடின உழைப்பா இருக்கும்போது கொஞ்ச காலத்துக்கு பின்பு ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் உழைக்கும் பொழுது ஒரு அளவான நேரம், அந்த உழைக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு உழைந்தனா இன்னும் அதிக காலம் உழைக்க முடியும். அடுத்ததாக புலனின்பம், காலத்தால் நேரத்தால் நாம் அளவோடும் முறையோடும் இந்த புலன் இன்பம் நாம் அனுபவிக்கும் பொழுது இன்னும் ஒரு ஹெல்தியான லைஃப் வாழ முடியும். கடைசியாக மகான் கூறுவது எண்ணம். இந்த எண்ணம் இந்த உடல் ஓம்புவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன மாற்றத்தை எண்ணத்தால் கொண்டு வர முடியும்? எப்படி நினைக்கிறோம்? ஒரு இந்த வருட தொடக்கத்துல நம்ம சைக்கிளையே டிராவல் பண்ணிட்டு இருந்தோமே, நம்ம ஏன் ஒரு 2 வீலர் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. 2 வீலர் வாங்கும் பொழுது இந்த சைக்கிள் மூலமா கிடைக்கிற அந்த உடற்பயிற்சி அவங்களுக்கு நின்றுது. ஒரு 2 வீலர் வாங்குறாங்க. இன்னும் ஒரு 2 வருடம் கழித்து என்ன ஆகுது, நாம ஏன் ஒரு நல்ல பைக் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போலாமேன்னு சொல்லிட்டு அந்த 2 வீலர்ல ஒரு ஹையர் வெர்ஷன் பைக் வாங்குறாங்க. அந்த பைக் வெர்ஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருது. அப்புறம் கார் வாங்குறாங்க. ஒரு 5 வருடத்தில் அந்த நடைப்பயணத்திலிருந்து தொடங்கி 5 வயதுல கார்ல நம்ம டிராவல் பண்ணும்போது டாக்டர் கிட்ட இப்போ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். முன்னாடி எல்லாம் அப்படி இருந்தது இல்லைன்னா டாக்டர் கொடுக்க ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? முதல்ல கார் ஓட்டுறது நிப்பாட்டிட்டு நீங்க நடந்து போக ஆரம்பிங்க. இது ஒரு சைக்கிள் ரியாக்ஷனா நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்போ நாம் உடம்பை பாதுகாத்து பேணி காக்காதனால்தான் இந்த சைக்கிளை திருப்பியும் விட்டுட்டு நம்ம நடந்து போக தொடங்கும். இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயிற்சிகளை மகான் சொல்றாங்க. உளநிலையில் முன்னேற வேண்டுமென்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். இந்த உடல் தான், இந்த வாகனத்தை வைத்துதான் இந்த உலகில் உள்ள எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்க போறேன். இந்த உடலை வைத்துதான் என் வாழ்விற்கு தேவையான அனைத்து வளத்தையும் நான் பெறப் போகிறேன் என்றால் அந்த உடலை வளம் காத்து ஒழுக வேண்டும். அளவு முறை, காலம், சூழ்நிலை இந்நான்கும் ஆழ்ந்தறிவில் நன்றாக கணித்துக் கொண்டு எதை எந்த நேரம் அளவோடும் முறையோடும் அனுபவிக்க வேண்டும் என்று நன்றாக கணித்துக் கொண்டு வளம் பெருக வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் வாய்ப்பேச்சால் மட்டும் இவை வராது. சொல்லிட்டே இருந்தால் மட்டும் போதாது, முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். களமிறங்கி விளைவுகளை கணித்துக் கொண்டு கணக்காக செயல் புரிய வெற்றி வெற்றி. சோ இந்த வருடம் நாம் முழுமையான வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நாம் செயல்களில் இறங்க வேண்டும். காலையில முழிக்கணும், காயக்கல்பம் பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணும், தவம் பண்ணும் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது, அதை நாம் செயல் புரிய தொடங்க வேண்டும். சோ உணவு மூலமா என்ன மாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எண்ணம் மூலமா என்ன மாற்றம், எண்ணத்துக்கு அடுத்த செயல் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன். என்ன செயல் புரிய தொடங்கிறோம். எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை நான் எப்படி செயல் ஆற்றுறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த எண்ணத்தை செயல்படுத்துறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ஒரு திரைப்படத்துல நடந்த ஒரு விஷயம் ஒரு பேப்பர்ல ரொம்ப ஃபேமஸா நீங்கெல்லாம் படித்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஆட் கொடுக்குறாங்க ஒரு பர்டிகுலர் தியேட்டர்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற போற ஒரு இன்சிடென்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த திரைப்படம் ஒரு 6:30க்கு சராசரியா தொடங்குன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு 6:25க்கு கண்டிப்பா தியேட்டர் வந்துருங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த லெசன் அந்த 5 நிமிஷத்துல நாங்க காண்பிக்க போறோம்னு சொல்றாங்க.
எல்லாரும் ரொம்ப ஆர்வமா போனாங்க. பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. எல்லாரும் டிக்கெட் மேக்சிமம் எடுத்துட்டு போனாங்க. அங்க போனாங்க. கரெக்டா 6:25க்கு அந்த ஒலி இட் இஸ் மூவிங். அது மூவிங் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப பொறுமையா பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் 2 மினிட்ஸ்ல எதுவுமே தெரியல. 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வால் காமிச்சாங்க. 2வது வால் காமிச்சாங்க. 3வது வால் காமிச்சாங்க. வால மட்டும் காமிச்சிட்டே இருந்தேன். இது 1 நிமிஷம் காமிச்சிட்டு இருந்தாங்க. 4வது நிமிஷம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ப காமிக்கிறாங்க. அங்க ஒரு அன்பர், ஒரு 70 வயசு தக்க ஒரு அன்பர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, படுத்திருந்தாரு. 4வது நிமிஷம் அவரே காமிச்சாங்க. 5வது நிமிஷம் அதே காமிச்சாங்க. அந்த மூடிட்டாங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அத பார்த்துட்டு ஒரு இமோஷனலா பேச முடியாம மக்கள்லாம் இருந்தாங்க. இதுல என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இதுல இந்த காமிச்சவர் வந்து எண்டுல காமிக்கிறாங்க. ஹி இஸ் த மேன் ஹூ இஸ் ஓனிங் திஸ் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் தான் அந்த பெட்ல படுத்திருக்கிறாரு. அவருக்கு எல்லா வாழ்க்கை வளங்களும் இருக்கு. எல்லா செல்வங்களும் இருக்கு. அவர் நினைச்சா இந்த உலகத்தையே வாங்க முடியும். பட் அவரால முடியாத விஷயம் என்ன தெரியுமா? அவரு படுத்திருந்த அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார முடியல. உடல் ரீதியா அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்து விட்டது. அவரோட மேக்சிமம் பொழுதுபோக்குன்னா, தனக்கு நேர இருக்கிற அந்த வால பார்க்க முடியும். 2 பக்கம் இருக்கிற அந்த வால பார்க்க முடியும். இவ்வளவுதான் அவரால முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி பல நேரங்கள்ல வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாத ஒரு தருணம் வந்து எல்லாருக்கும் வரும். அப்போதுதான் மகான் நமக்கு அந்த 3 வால் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எதிர்ல இருக்கிற வால் வந்து நம்மளுடைய உடல். நம்மளால அதை பார்த்துட்டே இருக்க முடியும். அந்த வாலை நம்ம சரி பண்ண முடியும். முழு நேரம் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம். நம்மால் அதை சரி செய்து அதுல இருந்து எழுந்திரிச்சு வர முடியும். சைட்ல இருக்கிற வால் காயக்கல்பம். என்னால திரும்பி அத பாக்குற அளவுக்கு என்னால தெம்பு இருக்குது. இந்த உடலை நான் சரி பண்ணிட்டேன்னா, அடுத்து எனக்கு இருக்கிற வால் என்ன? என்னோட உயிர் வளம் பெறணும். கோவில்ல போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணு, அதை பார்த்த ஆராதனை நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம். அது போல காயக்கல்பம்ல நம்ம வந்து அஸ்வினி முதிரை போட்டுட்டு ஓஜஸ் போடலாம். நமக்கு நாமே செய்யும் அந்த அபிஷேகம் தான் நமக்கு காயக்கல்பம். இந்த காயக்கல்பம் பண்றதுனால அஷ்ட கர்ம நோய்கள் முழுவதுமாக சரியாகும். பெற்றோர்கள் மூலமாக வந்தது, பழக்க வழக்கங்கள் மூலமாக, அந்த சூழல் மூலமாக வந்த இயற்கை சீரழிவால நமக்கு வந்த எல்லா நோய்களையும் அந்த காயக்கல்பத்துல நம்மால் சரி செய்ய முடியும். இந்த பக்கம் இருக்கிற வால் அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த வாளையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த எல்லா வாளும் நம்மளை சுத்தி இருக்கிறது. ஆனால் பல நேரங்கள்ல வந்து நாம் இதை உணராமல் ஒரு நோயாளி போல நமக்கு நடந்த சில கடினமான தருணங்கள், கடினமான வழிகள் எல்லாம் நம்ம புரிஞ்சு கொண்டு இந்த டோட்டல் லைஃபுக்கும் நம்ம தான் ஓனரா இருக்கிறோம். பட் அதை நம்ம உணராம அப்படியே சோர்ந்து போய் மடங்கி போய் நாம் உட்கார்ந்து இருக்கோம். அதை நாம் எப்படி உணர முடியும் அப்படின்னா, இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்மால் உணர முடியும். இந்த பயிற்சிகள் மகான் கொடுத்த பயிற்சிகள் ஒரு பயிற்சியோட ஒரு பலனை மட்டும் நம்ம இப்ப பார்த்தலாம். முதலாவதாக கைப்பயிற்சி கொடுக்குறாங்க. கைப்பயிற்சியோட முதல் நிலையில என்ன பண்றோம்னா, இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி சேரும். ஃபர்ஸ்ட் பயிற்சி ஏன் கொடுக்குறாங்க? நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம், சர்ச் போயிருக்கோம், மாஸ் பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அது எல்லாமே ஒரு கூம்பு வடிவில இருக்கும். அந்த கைப்பயிற்சிகளை நாம் தலைக்கு மேல் சுத்தி அந்த கூம்பு வடிவத்துல செய்யும் பொழுது பிரபஞ்ச ஆற்றல், அந்த கோபுர வடிவமா இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா இருக்கிறனாலதான் கோயிலே அவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளாக வருகிறது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளாக வரும் பொழுதும் கைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாம் சரி பண்ற அளவுக்கு அந்த கைப்பயிற்சியோட முதல் பலனே நமக்கு கிடைத்து விடுகிறது. அடுத்ததாக கால் பயிற்சி செய்யறோம். கால் பயிற்சி நம்மளோட செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃப் மசில் இருக்கிற ஏரியா நம்மளோட செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி செய்வதன் மூலமாக நம் உடம்புல உள்ளுறுப்புகளை நம்ம வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது உள்ளுறுப்புல இருக்க சின்ன 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 விஷயங்களை நம்மளால சரி பண்ண முடிக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் செய்யறது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு நேரங்கள், எவ்வளவு பொருளாதாரம், எவ்வளவு தூரம் கடந்து அதெல்லாம் கத்துக்கிட்டு வராங்க. நாம எல்லாம் ரொம்ப ஈஸியா இன்னைக்கு ஆன்லைன்லயே நம்ம அதை கத்துக்கிறோம். மூச்சு நல்லா வச்சிருந்தாரா, மூச்சு வந்து டிஃபைன் பண்ணப்பட்டுதான் நம்ம இந்த உலகத்திற்கு சரம் அப்படின்ற நூலை வந்து மூச்சை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. மூச்சு தெளிவாக இருந்தால் நாம் எல்லாத்தையும் வந்து
முழுவதுமாக அனுபவிக்க முடியும். இயல்பான மூச்சு விடுக்கும் பொழுது நம் வாழ்நாள் நீட்டித்து வாழ முடியும்னு மூச்சு பயிற்சி மகான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் கண் பயிற்சி செய்கிறோம். நம்முடைய உடம்பில் இருந்து அதிகப்படியான 70 to 80% ஆற்றல் கண் வழியா நம்ம செலவழிச்சுட்டே இருக்கோம். அந்த செலவழிச்ச ஆற்றலை நாம் சரி செய்வதற்கும் மீண்டும் இந்த கண்களை பயன்படுத்தி பயன்படுத்தி நம் வாழ்க்கையை முழுவதுமாக பார்ப்பதற்கும் இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நாம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான கண்களால் வாழ முடியுது. அடுத்ததாக கபாலபதி கோல்டன் பிரெயின் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கபாலபதி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்றது, அவங்களோட கிரியேட்டிவிட்டி நமக்கு நாமே ஃபீல் பண்ண முடியும். ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருந்தா ரொம்ப நல்லா படம் வரைய தொடங்குவாங்க. நல்ல கவிதை எழுதுறவங்களா இருந்தா கபாலபதி ரெகுலரா பண்ணா நல்ல கவிதை எழுத முடியும். அந்த மாதிரியான கிரியேட்டிவ் பர்சனா நாம் மாறுவதற்கு இந்த கபாலபதி நமக்கு முழுவதுமாக ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக மகராசனம், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் மகராசனம். மகராசனம் செய்யும் பொழுது உடல் உறுப்புகளை ஏற்படும் பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை பேற்றில் ஏற்படும் பிரச்சனை அனைத்தையும் இந்த மகராசனம் சரி செய்கிறது. மசாஜ் நாம் எல்லாருக்கும் தெரியும். கேன்சர் இன்னைக்கு ரொம்ப ஒரு காமனான ஒரு டிசீஸ் ஆயிடுச்சு. இந்த இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, காயக்கல்பம் செய்யும் பொழுது டெலோமியர் அப்படின்ற ஒரு குரோமோசோம் வளர்ந்து நம்ம கேன்சர்ல இருந்து கூட நம்மளை பாதுகாப்பு செய்யப்படுகிறது. அக்குப்ரெஷர் பயிற்சிகள் செய்யறோம். அக்குப்ரெஷர் பயிற்சிகள் ரொம்ப இயல்பாவா நம்ம கத்துக்கிட்டோம். மகான் ஒரு டாக்டர் முன்னிலையில் அதை செய்து பார்த்து டாக்டரோட அப்ரூவலோட நமக்கு கொடுத்த பயிற்சி அக்குப்ரெஷர் பயிற்சி. இறுதியாக ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் நம்ம ஒரு காலை பொழுதோ இல்ல இரவு ஒரு நாப் எடுப்போம்ல, பவர் நாப் எடுக்கும் பொழுது நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், ஹோல் டே நம்மளால அவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியும். சோ இந்த பயிற்சிகள் எல்லாம் நாம் முழுவதுமாக செய்து பொழுது இந்த உடம்பு சிறந்ததாக ஒரு வஜ்ரம் மாதிரி மாறி வாழ்ற காலமெல்லாம் அவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நாமும் சிறப்பாக இந்த உடம்பை பராமரிக்கிறோம். இந்த உடம்பை சிறப்பாக பராமரிக்கும் பொழுது இந்த வருஷத்துல நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும் பொழுது எந்த வகையில் நாம் இதை சிந்தித்து பார்த்தாலும் இந்த வருடம் நமக்கு வெற்றிக்கான வருடமாக இருப்பதற்கு முழு சாத்தியக்கூறு இருக்கிறது. மூன்றாவதாக பிறருக்கு உதவியாக இருத்தல். இந்த பிறருக்கு உதவியாக இருத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மூலமா கிடைக்கிற சந்தோஷம்தான் வாழ்க்கையோட உச்சக்கட்ட சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சுட்டோம், மனப்பயிற்சி செஞ்சுட்டோம், கவலையிற்று வாழ்ந்துட்டோம், அது 2வது சக்சஸ் ஆயிடுச்சு. 3வது இந்த சக்சஸை நம்ம அனுபவிக்கணும். நாம் எல்லோரும் தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும். இந்த தொண்டாற்றி கிடைக்கும் இன்பத்தை நாம் இந்த வருடத்தில் நமக்குள்ளதாக ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மனவளக்கலையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து அது மூலமாக நானும் பயன்பெற்று என்னுடைய குடும்பத்தார், சுற்றம், ஊர், உலகம் அனைவரும் பயன்பெற்று தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும். உளநிலையில் முன்னேற வேண்டும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. சீரான உடற்பயிற்சி, காலை மாலை காயக்கல்பம், தவம் அப்போதைக்கு அகத்தாய்வு செய்து எல்லா வகையிலும் எல்லோருக்கும் வெற்றி பெற்ற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று கூறி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. Let us celebrate the beauty of life. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சிந்தனை உரை. வாழ்க வளமுடன் அம்மா. சிந்தனை உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி